இந்த ஸ்கூலில் படிக்கும்போது ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ரான்னு எதுக்கு படித்தேன் ஏன் படித்தேன்னா தெரியாது. ஆனால் அது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அழகு போல் அத்தனை ஈக்குவேஷன் ஃபார்முலாவே டப்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதாட்டி ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு ஐயோ என்னமோ எடுக்க வந்தோமே மறந்து போயிருச்சே, அப்புறம் இவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோமே, நல்ல பேர் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க அதை வேற மறந்து தொலைச்சிட்டோமேன்னு இப்படி மறதி எனக்கு ரொம்ப முத்தி போயிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இன்றைக்கி காலையிலே கோயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டு வர்ற வழியில் இந்த பிஸ்கட்டு பண்ணலாம், அதுக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஏதோ ரொம்ப சிம்பிளாக தான் ரெசிபி இருந்துச்சு. அதனால் நான் சும்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பண்ணி பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கோயிலில் ஆல்ரெடி ஷிஃப்ட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டோம். அதனால் வயிறு பெருசாக பசிக்கலை. ரொம்ப லேட்டாக தான் பூரியும் கிழங்கும் பண்ணி சாப்பிட்டேன். கிழங்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. சரி இந்த பூரிக்கு தான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு போல இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பூரி மட்டும் என்னமோ இந்த லாரி டயருக்குள்ளே மாட்டின பூரி மாதிரி ரொம்ப சப்பியாக வந்துருந்துச்சு. ஆனால் அடுத்த பூரி நல்லா புசுன்னு வந்துருந்துச்சு. அதனால் அந்த புசு பூரியை மட்டும் மேலே வச்சுட்டு மற்றதெல்லாம் அடியில் பதுக்கிட்டு அப்படியே கையில் எடுத்து கொடுத்து காலையில் சாப்பாடை சிறப்பாக நாங்கள் முடிச்சிட்டோம்.